இந்த கோயம்புத்தூர்லே ஒரு மண்டபத்தில் வந்து இந்த பெரிய ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் ஒரு யூத் மீட்டிங்காக என்னை வந்து பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சின்ன சர்ச்சில் நான் பாஸ்டராக இருந்தேன். ஒரு பத்திரிகை ஊழியம் செய்கிற ஒரு பிரதர் வந்து ரொம்ப நல்ல பழக்கமாக இருந்தார். அப்போ நம்முடைய வெஸ்லேயாவுடைய குடும்பத்தில் நான் தங்கியிருந்த வீட்டில் அவங்க ரொம்ப பழக்கமாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா வந்து திடீர்னு அவரை பார்த்து பாஸ்டருக்கு ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய வார்த்தையை அந்த ஊழியக்காரர் தட்ட முடியாது அப்படின்னு சொன்னதுனால என்னை வந்து அந்த நாளில் பரீட்சையும் எதுவும் இல்லை, அதனால் கூப்பிட்டாரு. சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ நானும் வந்து அந்த இடத்துக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்காக போகிறேன் ஒரு யூத் மீட்டிங்க்கு. அங்கே நிறைய ஒரு 100 பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னும் நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், அடுத்து ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. அப்போ நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னா, நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைத்து போக பண்ணினார்களே, ஆனால் நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் அப்படின்ற அந்த வசனத்தை நான் எடுத்து என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு கோணத்தில் நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி வந்து நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன். நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், அது முடிஞ்சிருச்சு. நான் முடிஞ்ச உடனே அடுத்து இன்னொருத்தர் வந்து ஊழியத்திற்காக வர்றாரு. அவர் பிரசங்கம் பண்ண போகிறாரு. அப்போது அவர் அதே வசனத்தை வாசிக்க சொன்னார். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், பரவாயில்லையே, ஸோ அவரும் அந்த கண்டினியூட்டியாக பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா, அவர் மேடையில் வந்த உடனே மைக்கை பிடிச்சி என்ன சொன்னார்னா, இவ்வளோ நேரம் இந்த வசனத்தை குறித்து இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது தப்புன்னு சொன்னார். இது வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணது 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணதே தப்பு, இந்த வசனத்துக்கு விளக்கம் அதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே அவர் விளக்கம் கொடுத்தாரு. நீங்கள் நினச்சி பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு 100 பேர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரும் என்ன திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த வசனத்தை எடுத்து அவர் இந்த வேர்டை சொல்லாமல் இன்னொரு விளக்கத்தை அவர் கொடுத்துருந்தா கூட அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆனால் இவ்வளோ நேரம் அவர் பிரசங்கம் பண்ணது தப்பு, இதுக்கு இதான் விளக்கம் இல்லைன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பரிதாபமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன்னா அது இதை விட பிரச்சனையாயிரும், அதை விட ரொம்ப கஷ்டமாயிரும். பாருங்க, அவர் கோச்சிட்டே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப மனசு வருத்தத்தில் அப்படியே பல்ல இருக்க கடைச்சிட்டு அந்த ப்ரேயர் முழுக்க இருந்து கடைசியில் மக்களை பார்க்காம போனாலும் அவ்வளோதான், யாருடைய முகத்தையும் அவரால் பார்க்க முடியல, போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு எல்லா ப்ரேயர் முடிகிற வரைக்கும் அப்படியே கஷ்டப்பட்டு உட்காந்து முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தேன். வந்து அழுன்னு அழுதேன், ரொம்ப அழுதான் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, ஒருவேளை நான் பண்ணுறது தப்பா சரியான்னு எனக்கு தெரில, பட் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நான் உங்களுக்காக பிரசங்கம் பண்ணணும், நான் நல்லா பிரசங்கம் பண்ணணும், நான் பண்ணுற பிரசங்கம் வந்து அநேகருடைய இருதயத்தை தொடணும் அப்படின்னு அவர் அன்னைக்கு அவ்வளோ மட்டம் தட்டி பேசின போது கர்த்தர் சமூகத்தில் வந்து நின்று அவ்வளோ அழுதேன். ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து உங்கள் வார்த்தை என்ன தேற்றுது, கர்த்தர் உங்கள் மூலமாக பேசுகிறாரு, இந்த காரியத்தை நினச்சிட்டு வந்தேன், அப்படியே நீங்கள் சொன்னீங்க, இந்த காரியத்துக்குள்ளே நான் போக உங்கள் வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கலைன்னா நான் தடுமாறி இருப்பேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்பர் 1, முதலாவதாக ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களை யாராவது ஒருத்தர் மட்டம் தட்டி உங்களை குறைவாய் பேசும்போது நீங்க வருத்தப்படக்கூடாது, நீங்க மனசை போட்டு உழைக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர கர்த்தர் சமூகத்தில் ஓடணும். ஓடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு உலகத்தில்
பைத்தியங்களை தெரிஞ்சிட்டது நீங்க தானே ஆண்டவரே. உள்ளவைகளை அவமாக்குறதற்கு உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிஞ்சு கொண்டவன் நீங்க தானே அப்பா. எனக்கு ஞானத்தை கொடுங்க. அவங்க முன்னாடி நான் நிற்கணும், அவங்க முன்னாடி பர்ஃபெக்டா செய்யணும். நான் அவங்க எந்த காரியத்தில் என்ன குறைவா பேசினாங்களோ அந்த காரியத்தில் நான் சாதிச்சு காமிக்கணும்னு நீங்க கர்த்தர் சமூகத்தில் போய் நில்லுங்க. நான் நம்புறேன் எல்லா ஞானத்திற்கும் மேலான ஞானமுடைய கர்த்தர் அந்த காரியத்தில் கண்டிப்பா உங்களுக்கு ஞானத்தை தந்து உன் சத்துருக்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் நிறுத்துவார். கர்த்தர் உங்களை எப்படி நிறுத்துவார் அப்படின்னா தேறினவர்களாய் நிறுத்துவார். ஆனா நம்ம எதுல தப்பு பண்ணோம் தெரியுமா? யாராவது ஒருத்தர் நம்மளை தலை மேல கொட்டி நம்மளை மட்டம் தட்டி பேசினா நம்ம நிறைய பேர் அதை ரிசீவ் பண்ணிடுவோம். ஆமா ஆமா நான் அப்படிதான் இருக்கேன், நான் அப்படிதான் இருக்கிறேன். ஆமாப்பா நான் ஒரு கிழவி, வயசு 22 இருக்கும். யாராவது ஒருத்தர் திட்டிருப்பாங்க, என்ன கிழவி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை கிழவ மாதிரி இருப்பா. அதுக்கு நிறைய பேர் ஆமா நான் கிழவிதான்ப்பா, நான் கிழவிதான். நீ அப்படின்னா ஒரு குமரியை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே, நான் கிழவிதான். அப்போ நிறைய பேர் நம்மளை என்ன பண்ணுவோம்னா அதை என்ன பண்ணுவோம்னா அப்படியே அங்கீகரிப்போம். ஆமா எனக்கு செய்ய தெரியாதுதான், நான் அசிங்கம் பிடிச்சவதான், நான் பண்றதெல்லாம் அவ்வளோதான், நான் பண்றதெல்லாம் அப்படியே தரித்திரமாக தான் போகும். ஆமா ஆமான்னு இல்லை 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 இல்லை. அவங்க மட்டம் தட்டி பேசும்போது உங்க மனசுக்குள்ள வருத்தம் இருக்காமலாம் இருக்காது, கண்டிப்பா வருத்தம் இருக்கும். ஆனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வருத்தத்தோடையே எங்க ஓடணும் அப்படின்னா கர்த்தர் சமூகத்துல ஓடணும். ஏன்னா என்னை தேறினவராய் மாற்றுகிறவர் யார் என்றால் கர்த்தர். கர்த்தர் என்னை எப்படி மாற்றுவார் அப்படின்னா அவருடைய கைக்கு உள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அவர் உங்களை அழகா வரைஞ்சிருவாரு, ரொம்ப பர்ஃபெக்டா வரைஞ்சிருவாரு. நான் நம்புறேன் எந்த காரியத்தில் அவங்க சொன்னாங்களோ அந்த காரியத்தில் 5 வருஷம் 10 வருஷம் தாண்டி உங்களை விட அதில் பர்ஃபெக்டா யாரையும் பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அந்த இடத்துல உங்களை கனம் பண்ணி இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கண்கள் காணும். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய கண்களை பார்க்க உதவி செய்வார். ஆமென். நெகேமியாவிலே நீங்க 4ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு நரி ஏறி போனால் இவங்க கட்டி இருக்கிற அந்த கட்டடம் அந்த மதில் சுவர் இடிந்து விழுவுன்னு சொன்ன உடனே சண்டைக்கு போல. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, தட்டி பாடுறா ஒரு கல்லை இடிச்சு பாரு, விழுதான் நாங்க பாக்குறோம். நம்ம நரி ஏறி போனா விழுந்துருன்னு வா, வாழ ஒரு 10 பேரை கூட்டிட்டு வா, கடப்பாறை வச்சு நோண்டி பாடுறா, அது விழுந்துருமான்னு பார்க்கலாமே. நீ நானான்னு பார்த்துக்கலாம். நம்மளா இருந்தா அப்படிதான் சண்டைக்கு போயிருப்போம். ஆனா வேதம் சொல்லுது நெகேமியா சண்டைக்கு போகல, நான் கட்டுனது பர்ஃபெக்ட்னு சொல்லல. என்ன பண்றாரு அப்படின்னா கரெக்டா அப்படி தேவ சமூகத்து நேராய் ஓடி, தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை பாருங்க ஆண்டவரே, என் தலை மேல இருக்கிற நிந்தைய பாருங்க ஆண்டவரே, எவ்வளவு மோசமா பேசுறான் ஆண்டவரே, நரி ஏறி போனா விழுந்துருன்றானே அப்பா, நான் கட்டுறதுக்கு இவ்வளோ அப்பா பலன் இருக்குது, இவ்வளோ பலனா இருக்குது. நான் நம்புறேன் அவங்க முன்னாடி அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரா? ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க மறக்கவே கூடாது, யாரும் உங்களை மட்டம் தட்டும் போது நீங்க எங்க ஓடணும் அப்படின்னா தேவ சமூகத்திலே என்னை உருவாக்கும், என்னை வணைந்து கொள்ளும், என்னை உருவாக்கும். நீர்தான் பரம குயவன், நீர்தான் சரியான ஒரு குயவன். ஹல்லேலூயா. கைகள் அப்படியே உயர்த்தி எங்களை வணஞ்சிக்கிறதுக்கு நீங்க தானே ஆண்டவரே. குயவரே குயவரே பாடைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லுவோம், களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லுவோம், வெறுமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே, நீரம்பி வாழியும்
பாத்திரமா விளங்க செய்திடுமே. கைகளை உயர்த்தி சொல்லும் எல்லாரும். வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வானைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய், அவ்வித பாத்திரமா வானைந்து கொள்ளுமே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல். இந்த காரியத்தில் நான் ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. அதான் ஒரு அம்மா இந்த இப்போ உங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தூரத்தில் காண்றதுக்கு முன்னாடியே 2 கையும் ஊற்றி சோத்திரம் அப்படின்வாங்க. 2 கையும் குப்பி இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கும்பிடு போடுறது மாதிரி அப்படி கும்பிடு போடுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஊழியத்தை 2005 2005 நம்ம சுப்பாத்தால் ஸ்ட்ரீட்டில் ஆரம்பிக்கும் போது என்னை பார்த்து தம்பி அப்படின்னு சத்தமாக கூப்பிட்டாங்க. தம்பி அப்படின்னு கூப்பிட்டாங்க. அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு. ரத்னபுரியில் ஊழியம் செய்கிறது கஷ்டம்ப்பா, எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க, நீ வயசு பையன், நீ வந்திருக்க, ஒன்னால இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, நீ அமைதியாக போய் வேற எங்கேயாவது ஊழியம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேசினாங்க அவங்க, அப்படியே மனசை உடைக்கிற மாதிரி. அப்போ உண்மைதான், நான் உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொன்னேன், உண்மைதான் ஆண்டவரே, என்னால் இந்த ஊரில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கூட அசைக்க முடியாதுப்பா, மாற்ற முடியாதுப்பா. ஆனால் ஒன்று, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஏன் கூட இருந்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு கிருபை கொடுத்தீங்கன்னா இந்த ஊரில் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய முடியும் ஆண்டவரே. நீங்கள் என்னை பலப்படுத்துங்கன்னு அவங்க சொல்ல 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 போய் தேவ சமூகத்தில் தாங்க போய் உட்காருவேன், அங்கே தாங்க அழுவேன். ஆனால் அவர் ஞானம் கொடுக்கிறவர் அல்லவா, திறமைகளை கொடுக்கிறவர் அல்லவா, அவரால் முடியாதது என்ன இருக்குது? இந்த ஜெபத்தில் யாரோ ஒருத்தர் அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க சிஸ்டர், உங்களை மட்டம் தட்டி தட்டி உட்கார வச்சுட்டாங்க சிஸ்டர். அம்மா, உங்களை தட்டி தட்டி ஒன்றுக்குமே யூஸ் இல்லாமல் உங்களை உட்கார வச்சுட்டாங்க. பிரதர், உங்கள் இருதயத்தை மட்டம் தட்டி சொல்லி சொல்லி உங்களை எழும்ப விடாமல் உங்களுடைய வீட்டாரே உங்களுக்கு சத்ருவா மாதிரி உங்களை உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு பேசுகிறார், இல்லை, உனக்குள்ள பெரிய கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ள பெரிய தாளந்துகளை கர்த்தர் வச்சிருக்கிறார், உங்களுக்குள்ள நிறைய திறமைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார், உங்களுக்குள்ள இல்லாதது எதுவுமே இல்லை. எழும்பு எழும்பு சீயோனே, தூசியை உதறி தட்டி விட்டு நீ எழும்பு, நான் உன்னிலே மகிமைப்படுவேன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன். ஐயா, நாங்கள் உங்கள்கிட்ட வர்றோம் ஐயா. ஆமென்.